ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன். ஒரு சின்ன சேஞ்சஸ்ங்க. இனிமேல் ஹலோ டியர்ஸ்ன்னு சொல்கிறத விட்டுட்டு இயற்கை விரும்புகள் எல்லாருக்கும் வணக்கம்னு சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாருமே இயற்கை விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்க, விரும்பிகிட்டு இருக்கீங்க, விரும்ப போகிறோம். ஸோ அதை மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு தேவையான காய்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு தேவையான அந்த கால்நடைகள், கோழிகள், அப்புறம் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் பெரிய பெரிய லெவலில் கார்டனிங் வைக்கிறவங்க அதுவுமே கொஞ்சம் சேர்த்து செட்டிலாக சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கலைனாலும், அந்த வசதிகள் இல்லைனாலும், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மாடியிலையாக இருக்கட்டும், கீழே கொஞ்சோன்னு இடமா இருக்கட்டும், ஸோ நம்ம வந்து ஒரு சாக்கு பை கிடச்சா கூட இப்போ வந்து எல்லாருமே கார்டனிங்கை சூப்பராக டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இயற்கை விரும்பிகள் எல்லாருமே கார்டனிங்கை சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். பட் எனக்கு எதுவும் இடம் கிடையாது. பட் கொஞ்சம் இருக்கிற இடத்துல எனக்கு மாடியும் கிடையாது. ஸோ கீழே வச்சு நான் என்னுடைய கார்டனிங்கை சூப்பராக டெவலப் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் அதில் கலெக்ட் பண்ண விதைகளை உங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் ஃப்ரீயாகவே. ஸோ நீங்கள் விதைகள் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விதைப்பகிர் போயிட்டுருக்கு, விதைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 3வது பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ 4வது பேட்சுக்கும் நம்ம வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்கன்னு சொல்லிகிட்ருக்கோம். 3 பேட்ச் வரைக்குமே வீடியோஸ்க்கு 3 லைக் வாங்குறவங்க, அதாவது கமெண்ட்டில் 3 லைக் வாங்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் கொஞ்சம் பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஒரு 13 பேர், அதில் ஒரு 5 பேர் எனக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னும் ஒரு 7-8 பேர் கொடுக்காமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் மற்ற கேட்குறவங்க நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கூட நான் கொடுப்பேன். கொடுக்காதவங்க பேரை மட்டும் சொல்கிறேன். உமாவதி இளங்கோவன், சிவகுமார் திருமல்சாமி, ப்ளஸ்ஸி, நவீன் அன்பு, இரா லூயிஸ், சாலமோன் நிரஞ்சன், ரஞ்சிதா சிவசாமி, ஜெயஸ்வரூபானந்தம் இவங்கெல்லாம் அட்ரஸ் அனுப்பலை. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கான விதைகள் உங்களுக்கு வந்து சேரும். ப்ளஸ் வந்து புதுசாக நம்மக்கிட்ட இல்லாத விதைகளும் நிறைய வாங்கி நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த வகையில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்க தொடர்ந்து இருங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில விதை கலெக்டிங் நான் போட்டிருக்கேன், போஸ்ட்டும் போட்டிருக்கேன். நிறைய கேட்டுட்ருக்கீங்க. அந்த விதைகள்லாம் வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முதல்ல பாருங்கள். சொல்கிற விஷயங்களை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே கார்டனிங் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு வாங்குகிற விதைகள் வந்து விதை நேர்த்தி பண்ணி போடும்போது சூப்பரான முறையில் இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய விதைகளை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு போடுங்க. நல்லாவே முளைப்பு திறன் இருக்கும். மண் கலவை ரொம்ப மெயினாக முக்கியங்க. ப்ளஸ் என்கிட்ட இருக்க கொஞ்சம் விதைகள் வந்து நான் சாம்பிள் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. நீங்கள் செடியிலேருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி விதைகள் வந்துட்டு உடனே உங்களுக்கு முளைப்பு திறன் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பழைய விதைகளாக சேகரித்து கொஞ்ச நாள் வச்சுருந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வீரியம் கம்மியாக தான் இருக்கும் முளைப்பு திறன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து விதை நேர்த்தி பண்ணணும். அதுக்கு வந்து புளிச்ச தயிர் பண்ணலாம், வடித்த தண்ணி வந்து ஆற வச்ச தண்ணியில் பண்ணலாம், அதுக்கப்புறம் பஞ்சகாவியெல்லாம் பண்ணலாம், மீன் அமிலம் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து உயிர் உரங்கள் இருந்தால் அதுலேயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். புளிச்ச மோர் மெயினாக நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். புளிச்ச தயிர் அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் விதைகள் எடுத்து சாம்பிள் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் நல்லாவே முளைச்சிருச்சு. இந்த க்ரோ பேக்கில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில தான் முளைச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து முளைப்பு தண்ணி இருக்குது. இதெல்லாம் நான் வாங்கி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நிறைய வெரைட்டி, ஒரு 7-8 வெரைட்டிஸ் கத்திரி ரகங்கள். ஸோ எல்லாமே யாருமே கத்திரிக்காய் பிடிக்காதவங்க இல்லை. குழந்தைங்களுக்குமே கத்திரி கலரை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ கார்டனிங் சேர்ந்து அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே இயற்கையான காய்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஃப்ரெஷ் வெஜிடபிள். அந்த வகையில் வந்துட்டு தேவையான விதைகளை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சூப்பராக நீங்களே வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அமைச்சு சூப்பராக நீங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவில் இயற்கை விரும்பிகள் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.